வணக்கம். நான் உங்கள் அட்வொகேட். இப்போ நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பரிதாப மக்கள் சேனல்னு ஒரு இருக்கு, யூடியூப் சேனலு. அதில் சுதாகர்னு இருக்காரு. ஒரு பேரு அவங்க சுதாகர் கோபி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நச்சுன்னு அந்த கவின் கொலை வழக்கில் சித்தரிக்கப்பட்ட மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. கிரியேட்டட் வீடியோ, அவங்களே ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொலை செஞ்ச பையன் அத்லட்டிக்கு, சரிங்களா, அந்த கவின் வந்து வருஷத்துக்கு 12 லட்சம் இதை கிளீனா முன்படுத்தி வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோ கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான பேர் பார்த்து பக்காவா வச்சுக்கேன். நானே எனக்கே ஒரு மாதிரி, அதாவது என்ன சொல்றது, வக்கீலுங்களுக்கு சூப்பர் பாயிண்ட், பார்க்கறதுக்கு கண் குளிர்ச்சியா இருந்துச்சு. அதாவது 12 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் இறந்த பையன். கொலை பண்ணவன் அத்லட்டிக் இருந்தாலும் யாரோ தூண்டுதல் பேர்ல நீ கொலை பண்ணியிருந்தா தூண்டுதல் பண்ண கம்முன்னு இருக்கான். நீதான உள்ள இருக்க, அவன் வாழ்க்கையும் போச்சு, செத்த வாழ்க்கையும் போச்சு, உன் வாழ்க்கையும் பேச்சு போட்டுற ஒரே ஒரு கண்டென்ட்டை கிட்டத்தட்ட வீடியோ பக்கா எடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த பரிதாபன் கோபிக்கும் சுதாகருக்கும் 40 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் சேனல் கொடுத்துட்டு நீங்க தயவு செஞ்சு யாராவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா வருதுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ அப்லோட் பண்றேன். அவங்களுக்கு வருதுன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா அந்த வீடியோ அவ்வளோ கரெக்டா எடுத்திருக்காங்க. தூண்டுதல் பண்ணவன் கம்முன்னு இருக்கான். யார் தூண்டணும் அவன் போய் கொலை பண்ணி செத்தவன் வாழ்க்கையும் போச்சு, கொலை பண்றவன் வாழ்க்கையும் போச்சு. நான் என்ன சொல்றேன், போட்டி போடு. எதுல அவன் 12 லட்ச ரூபா வருஷத்துக்கு சம்பாதிக்கணும், நீ 13 லட்சம் சம்பாதி. அதை விட ஜாதி நீ பெரியவன் நான் பெரியவனா, என் தங்கச்சியை வச்சு வாழ்வானா, என் அக்காவை வச்சு வாழ்வானா, பத்திரம் பார்த்துக்கோனா கேளுங்க, தப்பே இல்லை. ஆனா நீ ஜாதி கம்மி, ஜாதி மேல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவை வச்சு வாழ மாட்டேன், எங்க அக்காவை நீ காதலிக்கிறதுக்கு நீ உனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. ஜாதி வச்சு சொல்றதுக்கு எவனுக்கும் உரிமை இல்லைங்க. இப்போ இன்னைக்கு ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு இஷ்டம்னா பெத்தவங்களே குறுக்கிடக்கூடாது. அது எந்த ஜாதியா இருக்கட்டும். பசங்களுக்கு இஷ்டம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா இல்லை இஷ்டப்பட்டு போயிட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டு அவங்க 2 பேரும் பிரிக்கக்கூடாது. அது பெத்தவங்களா இருந்தாலும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை மீறி அண்ணன் தம்பியில எவ்வளவு பேசுங்க. பெத்து வளர்த்தவனுக்கு தெரியாதா? அதுக்கு மேல சுப்ரீம் கூட சொல்றாங்க, பெத்தவங்களுக்கே உரிமை இல்லைன்னா உனக்கெல்லாம் என்ன உரிமை? ஜாதியை காமிச்சு எவனுமே, அதாவது ஜாதி வந்து உருப்படாத விஷயங்க. அதை காமிச்சு ஒருத்தன் நீ அக்காவை வச்சு வாழ மாட்டேன், நீ அவனுக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு கேட்குறவன், அவன் வந்து சம்பளம் இருக்கா, அவன் அக்காவை வச்சு வாழ்வானா, அவன் நல்லா பார்த்துக்குவானா அப்படின்னு பார்க்கறத விட்டு ஜாதியை காமிச்சு கொள்றதெல்லாம் வந்து முட்டாள்தனம், அடி முட்டாள்தனங்க. இதோட அப்பா அம்மா போலீஸார் இதெல்லாம் சொல்றதுக்கே நான் வாய் கூசுங்க. இந்த பொண்ணு ஒரு வீடியோ இருக்கு, கௌசல்யான்னு ஒரு பொண்ணு. ஆக்சுவலி கிட்டத்தட்ட 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இதே மாதிரி ஆணவ கொலையில இருந்தது. அவங்க புருஷன் வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நெஞ்ச மித்திக்கு முன்னாடி வந்து என் புருஷன் கொண்டவன என் அப்பனா இருந்தாலும் சரி அம்மாவும் இருந்தாலும் சரி தண்டனை அனுபவிச்சாகணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வரைக்கும் இழுத்து தண்டனை வாங்கி கொடுச்சு. ஆனால் இந்த பொண்ணு நான் லவ் பண்ணவே இல்லை, நான் உங்க பாட்டு சொல்லியிருக்கு இந்த சாகிறதுக்கு முன்னாடி. இப்போ செத்ததுக்கு அப்புறம் போயிட்டாங்கன்னா லவ் பண்ணுவேன் என்னன்னா நீ இப்போ வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவ. வீடியோ சொல்லியிருக்கா, எனக்கு என் ரிலேஷன்ஷிப்பை எனக்கும் அவனுக்கு மட்டும் தான் தெரியும், தப்பா பேசுறீங்கன்னு. நான் வந்து எங்க அப்பா கிட்ட லவ் பண்ணேன்னு சொன்னேன், இப்போ நான் சொல்றேன் லவ் பண்றேன் அப்படின்னா நீ சொல்லிக்கணும், அந்த பையன் வேற ஜாதி இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை தான் லவ் பண்ணு, அவனை தான் காதலிப்பேன். இல்லை வந்து அந்த பையனை சொல்லியிருக்கணும், நீ வேற ஜாதி, லவ் பண்ணும்போது எங்க போச்சு ஜாதி உனக்கு தெரியலையா? அந்த பையனை சொல்லியிருக்கணும். எங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால நீ வேற ஆளை பாரு, வேணாம் எனக்கு பிடிக்கல அடுத்த விஷயம், நான் இந்த மாதிரி பிரச்சனைகள்ல எனக்கு என்னைய வச்சு உன்னைய பழி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த பையனை கழட்டி விட்டுருக்கணும். அந்த பையனாச்சும் உருப்படியா போய் வாழ்ந்துருப்பான். அவன் வாழ்க்கையும் கெடுத்து அவன் வாழ்க்கையும் போய் எதுக்கு தேவையில்ல. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க, எக்கச்சக்கமான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.